எல்லாத்துக்குமே காலேஜ் லீவ் ஸ்கூல் லீவ்லாம் ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க நிறைய பேருக்கு. ஸோ உங்களில் சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எங்கேயாவது வெளியில் குழு போயிட்டு வரலாம், கொடைக்கானலில் எங்கேயாவது ஊட்டிங்க எங்கேயாவது போயிட்டு வரலாம், ஆனால் பட்ஜெட் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு 500 ருபீஸ் போதும் ஃப்ரெண்ட், நீங்கள் கொடைக்கானல் போயிட்டு வரலாம். அது எந்தெந்த ஸ்பாட் போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக போகலாம். 500 ருபீஸ் பட்ஜெட்டில் நீங்கள் கண்டிப்பாக போகலாம் பர் ஹெட்டுக்கு. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்க விட்டுருங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் கைடன்ஸில் தான் நீங்கள் கண்டிப்பாக போகணும். காலேஜ் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் கேங்காக போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஷார்ட் டூர் அது அப்படின்னு சொன்னால் அது கொடைக்கானல்னால ஒரே ஒரு ஸ்பாட் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க இந்த மாதிரியான இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக போங்க. நம்ம புதுக்கோட்டையில இருந்து 6:30 மணிக்கு வந்து ஒரு பஸ் கிளம்புது கொடைக்கானலுக்கு. சார்ஜ் பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அதை டிக்கெட் சார்ஜஸ். ஓகேங்களா? இது நம்ம ஏரியாவை அண்ணாவசலில் கிராஸ் பண்ணும்போது 6:45 கிராஸ் பண்ணுது. நீங்கள் அங்கே வந்து நீங்கள் அண்ணாவசலேருந்து ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ஏறிக்கலாம். ஸோ நேராக வந்து இடையில ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் திண்டுக்கல்ல இருப்பாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை வந்து கொடைக்கானல் விட்டுருவாங்க. 12:30 இல்லை 12:25 20க்குலாம் வந்து ரீச் பண்ணிடுவாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக வேணாம். இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் லேக் இருக்கும். லேக் ஸ்டாப்பிங் சொல்லி நீங்கள் இறக்கிங்க. லேக் கொடைக்கானல் லேக் தான் பெஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் போய் இங்கே 12 o'clock அந்த லேக் கிட்ட நீங்கள் இந்த பஸ் கிராஸ் ஆகும், அங்கேயே நீங்கள் இறங்கிக்கிங்க. உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் அந்த லேக் இருக்குது. லேக்கில் நீங்கள் போனால் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சுன்னா போட்டிங் போகலாம். உங்களுக்கு போட்டிங் போக முடியல, நான் போட்டிங் வேணால் சுற்றி லேக்கை சுற்றி வரலாம், நீ கண்டிப்பாக வரலாம். 5 kilometers இருக்குது. சைக்கிள் கூட ரெண்டிங் எடுத்துக்கலாம், சுற்றிட்டு வரலாம். பக்கத்துலேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் இருக்குது, ஃபுட் ஸ்டால் இருக்குது, ஹார்ஸ் ரைடிங் போகலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த யூஸ் பண்ணால் உங்களுடைய ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் ஆஃப் கொடைக்கானல் சொன்னால் அது சொல்லலாம். உங்களோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அகைன் நீங்கள் அதே பஸ்ஸில் நீங்கள் 2 மணிக்கு இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. நீங்கள் லேக்கை கிராஸ் பண்ணும்போது 2:10 கிராஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய அதே லேக்கை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா அந்த சிக்னலுக்கிட்டே நீங்கள் வந்து பஸ் ஏறிக்கலாம். கண்டிப்பாக இருக்குது. டிரைவர் கண்டக்டர் சொல்லிட்டு சொல்லிட்டு ஏறுங்க. ஏன்னா அந்த டைம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. கரெக்டாக அங்கே 2 மணிக்கு எடுப்பாங்க, 2:10க்கு கிராஸ் ஆவாங்க லேக்கிட்ட. 2 hours உங்களால் எக்ஸாக்டாக நல்லா பக்காவாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, போகிறதுக்கு 6 மணி நேரம், வர்றதுக்கு 6 மணி நேரம். உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பஸ் ட்ராவல் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் 1 time நான் போயிருக்கேன், நல்லா இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அங்கே போட்டாங்க அந்த சைடு போய் அவ்வளோதான்.